வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு தேதியில் மக்கள் வந்து என்ட்ரி லெவல் ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்ஜெட் அப்படின்றது 8 to 11 லட்சம் அப்படின்றது மேக்ஸிமம் இருக்குது. அந்த பட்ஜெட்குள்ளே கொஞ்சம் அஃபோர்டபுளாக எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவது இயல்பு தாங்க. நாமளுமே நீங்கள் நம்ம கன்சல்டேஷனில் கேட்டாலுமே இந்த பட்ஜெட்குள்ளே ஹேட்ச்பேக் பாருங்கள், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவீங்க, ஹைவேக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதோட வேலையை கரெக்டாக செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை விட்டிங்கன்னா மைக்ரோ எஸ்யூவி ஆர் கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு தான் போகணும். ரீசெண்ட் டைம்ஸில் ஹிண்டே நிறுவனம் அவங்களோட i20ல் ஒரு மைனர் அப்டேட்ஸை கொடுத்து கொண்டே தான் வந்தாங்க. நீங்கள் அதில் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல்னு சொல்லி ஒரு மாடல் வந்திருந்தது. ஆன் ரோட் 10.7 lakhsல உங்களுக்கு அது ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அதைத்தான் நாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண எடுத்து வந்திருக்கிறோம். ஹிண்டே i20 ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, நீங்கள் பலினோ பார்க்குறீங்க, ஆல்ட்ரோஸ் பார்க்குறீங்க, ஃப்ராங்ஸ் பார்க்குறீங்க, பஞ்ச் பார்க்குறீங்க அப்படின்னா அது கூட இந்த i20 எந்த விதத்தில் வந்து கம்பீட் பண்ணுது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லா டீல்ஸுமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு சந்திரா ஹிண்டே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்க, இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்க முடியும். சேஃப்டி ரீதியாக பேசணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த ஹிண்டே i20 பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மாடல் இன்னும் வந்து கிராஷ் டெஸ்ட் செய்யப்படலை. 1012 கிலோகிராம் அப்படின்றது இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரீதியாக நிறைய விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளியில் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லை. பட் உள்ளே இருக்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணியிருப்ப தான் இந்த ஹிண்டே i20யோட லான்ச் இப்போ சொல்லியிருந்தாங்க. பட் ரியல் டைமில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது முதல்ல இருந்த மாதிரி ஃப்ரெஜாலாக இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், ஒரு ரியல் டைமில் ஒரு கிராஷ் டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு எவிடென்ட்டான ஒரு புரிதல் நமக்கும் கிடைக்கும் அந்த வீடியோ பார்க்குறப்போ. சரி, சேஃப்டியை பற்றி பேசிட்டோம். அடுத்து பிரதானமாக இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸ். முதல்ல 1.5 டீசல் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்குது. ஒன்று 5 ஸ்பீட் மேனுவல், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா CVT அப்படின்ற 2 டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் யூனிட்ங்க. ஒன் ஆஃப் தி ஸ்மூதஸ்ட் அண்ட் ரிஃபைன்ட் இன்ஜின் அப்படின்னு டெஃபினெட்லி இந்த கப்பா சீரிஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். உங்களுக்கு பவர் டெலிவரி லீனியராக இருக்கும். ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு சர்ஜாக இருக்காது. உங்களுக்கு லீனியரான ஒரு பவர் டெலிவரி அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். மைலேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 13லிருந்து 17 வரைக்கும் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ளே 13, ஹைவேஸில் வந்து 17, அதுவும் நீங்கள் பொறுப்பாக ஓட்டினீங்கன்னா எடுக்க முடியும். மைலேஜ் வந்து டெஃபினெட்லி காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீதம் விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த லைனரில் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்கவில்லைங்க. பட் ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து என்ஜின் கார்டு அப்படின்றது செமி கன்சீல்டாக இருக்குது. ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் யூனிட். உங்களுக்கு என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் நீட்லி பேக்டு தான். மேலே வந்து இன்சுலேஷனுக்கு எதுவும் கொடுக்கல, கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பட் மேபி என்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கிறதுனால அதை பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஓகேங்க, ஃபைன். ஹூட் பொறுத்த வரைக்கும், போனட் பொறுத்த வரைக்கும் ஹெஃப்ட் ஓகேவாக இருக்குங்க. ஸோ அடுத்து என்ஜின் பற்றி பேசிட்டோம். இப்போ இந்த வாகனத்தோட எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டான்ஸில் தான் ஹிண்டே பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வடிவமைப்பை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த i20லையும் அதே தான் கண்டினியூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் கிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சோல் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஏர்டாம் வந்து ஒரு மினிமலான ஒரு ஏர்டாம் பிளே. 170 mm இந்த வாகனத்தோட அன்லேட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஹெட்லாம்ப்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஹாலஜன் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்புங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபாக் லேம்ப் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது இந்த புது அப்டேட் வந்ததுக்கப்புறம், ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி, பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் உண்மையிலே தரமாக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஜிலாக இல்லை எங்கேயுமே. சரி, அடுத்து சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டயர்ஸ் பற்றி பேசுவோம். டயர்ஸ் இங்கே வந்து 195, 55, 16ங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அலை வீல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டீல் வீல்ஸுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வீல் கேப்ஸ் போட்டிருக்காங்க. பட் பார்த்தா வந்து நமக்கு அலை வீல்ஸ் மாதிரி ஒரு லுக்கலை கொடுக்குது. லைனஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கில் செமி கன்சீல்டாக இருக்குது.
ஓஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோல் தான். டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்லேயே வந்து பொருத்தி கொடுத்துருக்காங்க. ஃபைன். டோரோட தட்டுலாம் டெஃபினெட்லி நல்லா இருக்குங்க. அதில் இல்லாமல் எந்த விதமான ஒரு குறையும் நம்மளால் சொல்லிட முடியாது. கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாப் கீ, லாக், அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் மாடல் போனீங்கன்னா ரிமோட்லி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பூட் எனேபிள் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியம் ஃபீல் அண்ட் டச்சோடு இருக்குது. கொரியன் ஆட்டோமேக்கர்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் குவாலிட்டி லெவல்ஸ் அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதெல்லாம் எப்பவுமே வந்து குறை வைக்க மாட்டாங்க. ஃபைன். டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளே எடுத்து கொடுக்குது. உள்ள இன்டீரியர் தீமுமே பிளாக் அண்ட் ஐவரியில் போயிருக்காங்க. அப்படின்றப்ப டெஃபினெட்லி வந்து லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை கொடுக்காதுங்க. அடுத்து இந்த வாகனத்தோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2580 mm. ஸோ இங்கே நான் காமிச்சிருக்க கம்பேரிசன் வச்சு உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஹியூண்டை i20 எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது. இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் வந்து ட்விஸ்டிங் போயிருக்காங்க. ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்கோட தான் கிடைக்குது. கம்ஃபர்ட் ஓரியன்ட் சஸ்பென்ஷன் தாங்க, ஹேண்ட்லிங் கேரக்டர் ஓரியன்ட்டில். கொஞ்சம் வந்து ஸ்டிஃபராக டேம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா i20 என்லைனில் தான் போயிருப்பாங்க. சரி, ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெயில் லேம்புங்க. டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆக்சுவலாக கனெக்டட் கிளஸ்டர் அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல மட்டும் எல்இடியில் போயிருக்காங்க. உள்ள ரிவர்ஸ் கைட் லேம்ப், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் இது வந்து ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த இடத்துல வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன்னர் இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இங்கே ரியரில் வந்து டீஃபாகர் கிடைக்குது, பட் வைப்பர் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இருக்குது, மேலே ஷார்ப் ஃபெண்டராக கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 தான் போட்டிருக்காங்களா? 2 தாங்க போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மிஸ் அவுட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருப்பது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குதுங்க. 360 டிகிரி கேமரா அப்படின்றது இன்னும் இந்த மாடலில் வரலை. 311 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுங்க. நம்ம லக்கேஜஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 பேகு மற்ற திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். 311 லிட்டர் அப்படின்றது வந்து டீசென்ட் எனஃப். உங்களுக்கு லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான், இந்தளவு தான் வச்சுருக்காங்க. ஸ்பேர் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் குறைச்சிருக்காங்க. 185 65 15ங்க. தெரியுதுங்களா? ஸோ ஒரு சைஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. பூட் ஸ்பேஸ் வந்து அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்கே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம் அப்படின்றது கிடைக்கும். பார்சல் ட்ரேயுமே இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் மாடலில் நமக்கு கிடைப்பதால் கிட்டத்தட்ட இது டாப் ஆஃப் த லைன் மாடல் மாதிரி தான் ஒரு உணர்வை கொடுக்குதுங்க. சரிங்க, அடுத்து இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரியர் டோர் பேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் கிடைக்குது. கீழே இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுக்க முடியும். ஒரு கன் மெட்டல் கிரேயில் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தீம் பாருங்கள், ஐவரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ப்ளூயிஷ் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். i20யோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பலினோ விட உங்களுக்கு வந்து வீல் பேஸ், ஹைட்டு, வித்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா i20 கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரியர் சீட்டில் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பாருங்கள் தாராளமாக இருக்குது. இந்த சீட் வந்து டிரைவர் சீட் என்னோட பொசிஷன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து காலை நீட்டி வச்சிங்கன்னா ஓகேஷாக ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? காலை மடக்குனோம்னா கொஞ்சம் வந்து லேக் ஆகும். பட் நம்ம நார்மல் பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்கார்றப்போ உங்களுக்கு டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கீழே இங்கே பாருங்கள், ஹம்ப் ரொம்ப பெரிதில்லை, ஓரளவுக்கு மினிமலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 அடல்ட் அப்படின்றது அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமான ஸ்பேசிங். யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ஸுமே கிடைக்குதுங்க, பட் லோயர் கண்ட்ரோல் மிஸ் அவுட் ஆகுது. ஃபைன். சரி, அடுத்து பேச வேண்டியது ஹெட்ரூம். இதை பற்றிலாம் பேசலாங்க. அதாவது 2 பேர்த்துக்கு ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மிஸ் அவுட் ஆகுது. 3.8 ELS சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இன்னுமே இருக்குது. அதுதான் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் போயிருந்துருக்கலாம். மேலே கேபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜனில் வந்து ஒரு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபைன் எனஃப். சரி, லம்பர் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசென்ட்டுங்க. ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போல்ஸ்டியோட குவாலிட்டி அவ்வளோ தரமாக இருக்குது. ரொம்ப இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னு எடுத்தோம்னா டெஃபினெட்லி நான் வந்து ஹிண்டேயோட i20 என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுதாங்க, ரியர் சீட்டில் நம்ம உட்கார்றப்போ கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டிஎல்ஓ இருக்குது. ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி நம்மளால் எடுத்துக்க முடியுது. அதிலெல்லாம் குறைகள் இல்லை. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு வரும்போது அவ்வளோ
தரமான ஒரு குவாலிட்டி லெவல்ஸ் அப்படின்றது நம்ம வந்து உள்ளே உட்காந்த உடனே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டர்ஸோட காரில் உட்காந்துட்டு நீங்கள் ஹிண்டி i20க்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி லெவல் ரொம்பவே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8" இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூடவே போஸ் ஆடியோ சிஸ்டமும் கொடுத்துட்டாங்க. 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. அதாவது மொத்தம் 4 ஸ்பீக்கர், 2 ஃப்ரண்ட்டில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்வீட்டருங்க, ரியரில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சப்வூஃபரும் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியெல்லாம் ரொம்பவே தரமாக இருக்குங்க. ஏசி வென்ஸோட குவாலிட்டி டீசென்ட் எனஃப். க்ளோ பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாடலில் இல்லை. பட் ஒரு டீசெண்டான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஐஆர்விஎம் பாருங்கள். ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். மேலே கேபின் லேம்ப் வந்து ஹாலஜனில் போட்டிருக்காங்க. அது கூட நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டருமே கிடைக்கிது. சன்வைசர் உங்களுக்கு டிரைவருக்கு வெறும் டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. பட் இங்கே நீங்கள் வரும்போது கோ டிரைவருக்கு வேரண்டியில் நமக்கு மிரரும் இருக்கிறதால நமக்கு தேவைக்கேற்ப அதை பயன்படுத்திக்க முடியுது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் மாடல் போகிறப்ப நமக்கு எலக்ட்ரானிக் சன்ரூஃபுமே கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபில் தயவு செஞ்சு நின்று வராதிங்க, குழந்தைங்கள நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு யூஎஸ்பியில் வந்து டைப் சி சார்ஜர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏ சார்ஜர் ஒன்று, அப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுக்குற ப்ரொவிஷன். இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் முன்னாடி இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனில். ஃபைன். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். த்ரோலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. டெஃபினெட்லி நீங்கள் இந்த ஏசியை குறை சொல்ல மாட்டீங்க. ஹிண்டேயில் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், அதே தான் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. இங்கே நமக்கு ஆல்ரெடி சொன்னதான் சிவிடியும் கிடைக்குது, மேனுவலும் கிடைக்குது டிரான்ஸ்மிஷன் ரீதியாக. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க சரிங்களா. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழேயுமே சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. 8" இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். ஆடியோ குவாலிட்டி கேட்போம். ஆடியோ குவாலிட்டி டெஃபினெட்லி ஃபார் அ ஸ்டாக் சிஸ்டம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஹெட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளூயிடிக்காக இருக்குமா ஒர்க் பண்ணுறதுல. எப்போவுமே வந்து ஹிண்டே சரி கியாவும் சரி இன்ஃபோர்டைன்மெண்ட் ரொம்ப வந்து நல்ல குவாலிட்டி லெவல்ஸில் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே கண்டினியூ ஆகுது. சரி, அடுத்து எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்க்கும்போது ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தாங்க. உங்களுக்கு இந்த வாகனத்தில் வந்து இன்னும் வந்து இது யார்டில் இருக்கக்கூடிய வண்டி அப்படின்றப்போ கிளஸ்டர் ஒன்று ஆக்டிவேட் பண்ணலாம், அதனால் அப்படி இருக்குது. சரி, அடுத்து ஸ்டீரிங் பற்றி பேசலாம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடலாம். ஒரு லெதர் ராப்பிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஒரு டீகட் ஸ்டீரிங் வீல் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. சில்வர் இன்செட்ஸ் இங்கே ட்ராவல் ஆகியிருக்கிறத பார்க்க முடியும். க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்கிது, ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசென்ட் எனஃப். ஒரு ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆட்டோ வைபர்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் தான். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரைவ் மோட்ஸ் அப்படின்றது வந்து சிவிடியில் மட்டும் தான் கிடைக்கும், மேனுவலில் ட்ரைவ் மோட் கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் ஹெட்லாம்ப் லெவலர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ் அண்ட் நாப்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்குதுங்க. ஸோ இது மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுக்குமே வந்து டெட் பெடல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா, சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள், ஓகேவாக இருக்குங்க. மெயினாக சீட்ஸ் கம்ஃபர்ட் அப்படின்னு பேசும்போது லம்பார் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஷோல்டர் நம்ம ஏதாவது வந்து கார்னர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஓகேவான ஒரு சப்போர்ட் கொடுக்குது. பட் ஹூடோட விசிபிலிட்டி, பொனட்டோட விசிபிலிட்டி ஒரு நிமிஷம் இருங்க, எட்டி விழுந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஹேட்ச்பேக்ஸில் வந்து அந்த ஸ்லோப்பிங் ஹூட் அந்த கேரக்டரில் முடிச்சிருப்பதால் நமக்கு எப்போவுமே வந்து அந்த ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்கும். 2 பேர்த்துக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், பாராட்டக்கூடிய விஷயம். ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சைடு டோர் விண்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் ஃபங்க்ஷனோட கிடைக்கிது. மீத விண்டோஸ்லாம் நார்மல் பவர் விண்டோஸுங்க. ஐஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க பிளாக்கில், ரியரில் கிடையாது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் அப்படின்னு போகிறப்போ நமக்கு மேஜராக நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, போஸ் ஆடியோ சிஸ்டம் ஆட் ஆயிருக்கு, எலக்ட்ரானிக் சன்ரூஃப் ஒன்று ஆட் ஆயிருக்கு. இதுதான் 3 பிரைமரியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனலுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரூ. 70,000 ஆன் ரோட்டில் வித்தியாசம் வருது. ரூ. 20,000 இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு 10,5 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இந்த வாகனத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஆக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டேஷ் காம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாம் இப்போ ஒரு மேஜரான ஒரு அக்சஸரியை நம்ம இம்பார்ட்டண்டான அக்சஸரியை அதை நம்ம டேஷ் கேமை நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வரோம். நம்ம பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக் பயன்படுத்திட்டு இருப்பதால் ஃப்ளீட் ட்ராக்கு ஷவுட்டர் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃப்ளீட் ட்ராக் வந்து ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து ஃபுல் ஹை டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க, நைட் விஷனோட இருக்குது. ஸோ தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், பயன்படுத்திங்க. அப்படி இல்லைனாலும் தயவு செஞ்சு டேஷ் கேம் போட்டு வண்டி எடுங்க. அது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. இந்த வாகனத்தோட வாரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 2,500லேருந்து ஒரு ரூ. 6,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி வருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இதோட பேக்கேஜிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களும் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.